இறைவா நேயர்களுக்கு வணக்கம். 2026 குரு பெயர்ச்சி உங்க ராசிகளுக்கு என்னெல்லாம் தரப்போகுது அப்படிங்கறத சொல்றதுக்காக ஜோதிட பேரறிஞர் தெய்வீக ஜோதிடர் AR பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இணைந்து உங்களுடைய ராசிக்கு என்னமெல்லாம் வளங்களை இந்த குரு பயிற்சி தரப்போகுது, இதுவரைக்கும் யாருமே சொல்லிடாத பல அதிசய அற்புதமான கோயில் வழிபாட்டு முறைகள், அதே மாதிரி அதனால கிடைக்கக்கூடிய பலன்களை உங்களுக்கு அள்ளி தரப்போறாரு. நிறைய விஷயங்களோட ஐயாவை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். ஐயா வணக்கம். தனுசு ராசிக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி என்னவெல்லாம் மாற்றங்களை பொருளாதார ரீதியா கொண்டு வர இருக்கு? பொதுவாகவே தனுசு ராசிக்கு குரு தன்னுடைய வீட்டை தானே பார்க்க போறார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்ப்பார். அந்த மாதிரி மிதுனத்துல இருந்து பார்க்க போறார். சார், அப்ப மிதுனத்தை விட்டு அவர் கடகத்துல போய் உச்சம் பெறும்போது பார்வை இருக்காதா அப்படின்னா இருக்காது. ஆனால் உச்சம் பெற்ற குரு குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டை மகர ராசியை 7ஆம் பார்வையை பார்ப்பார். ஆகவே 7ஆம் பார்வைங்கிறது குடும்பம், நல்ல மனைவி, நல்ல குடும்பம் அமையும், கணவன் மனைவி ஒற்றுமை. நான் ரொம்ப நாளாக பிரிஞ்சு இருந்தேன் சார். நான் வேலைக்காக பெங்களூரில் போயிட்டு சனிக்கிழமை கிளம்பி வருவேன், ஞாயிற்றுக்கிழமை இருப்பேன், திங்கக்கிழமை போயிடுவேன். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கணவன் மனைவியோடு சேர்ந்து வாழற பாக்கியம் கிடைக்கும். இந்த ஊர் பஞ்சாயத்து பண்ணுறது, நியாயம் சொல்கிறது, தர்மம் சொல்கிறது, அவங்களுக்காக சாட்சி கையெழுத்து போடுறது, தயவு செஞ்சு இந்த வேலை வேண்டாம். உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பாருங்கள். 2வது, கண்ணு, தலைவலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு வரத்தான் செய்யும். அதனால சில அறுவை சிகிச்சைகள் கூட வரும். தாராளமாக நீங்கள் ஒத்துக்குங்க. இது சொந்த வீடு, வாகனம், குழந்தைகளுக்கு படிப்பு செலவு, உங்களுக்கு திருமணம் நடக்காம இவ்வளவு நாள் தள்ளி போயிருந்த திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், IOL IVFலையாவது குழந்தை பாக்கியம் கிட்டும். வெளிநாடுக்கு போகணும்னு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கீங்க சார். எனக்கு US பிரச்சனை இருக்குது சார், திருப்பியும் நான் இந்தியாவுக்கு போயிட்டு வர முடியாது அப்படிங்கிறவங்க உங்களுக்கு எக்ஸிபிஷன் கிடைக்கும். அதே மாதிரி வெளி மாநிலத்தில் படிக்கிற குழந்தைங்க இல்லை வேலை செய்கிறவங்களுக்கு சொந்த இடத்துக்கு வரலாம். குரு உங்கள் வீட்டை பார்க்க போகிறாரே, ஆகவே அற்புதமான பலன் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கும் சார்? கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். நான் தான் சொன்னேனே, அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க, கொஞ்சம் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொன்னேன். ஆகவே கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க, சர்வ ஜாக்கிரதையாக இருங்க. அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்துக்கு இப்போ என்ன மகாதிசை நடக்குதுன்னு பார்த்து இப்போ நான் ஒரு அபூர்வமான அற்புதமான கோவில் பரிகாரம் சொல்ல போகிறேன். தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் அர்த்தாஷ்டம சனின்னு பேர். அர்த்தாஷ்டம சனி, அர்த்த அஷ்டம் அப்படின்னா 8ல் பாதி 4. அர்த்தாஷ்டம சனி. தாயினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். அதே நேரத்தில் பயணத்தில் கவனமாக இருக்கும். இந்த 4ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் ஒரு வீட்டில் இருக்கிறதுனால இரவு பயணம் போகிறதோ அல்லது நீண்ட தூரம் பயணம் நான் தனியாக காரில் போகிறேன்னு சொல்கிறதோ. இந்த 3ஆம் இடத்துல தனுசுக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்க போகிறார். அவர் குடும்பமாக்கு தனஸ்தானத்துக்கு வர போகிறார். முடிஞ்ச வரைக்கும் கோவப்படாதீங்க, விட்டு கொடுத்து போங்க. மனைவி இடத்துல என்ன சாம்பார் வைக்கிறப்பா, இது என்ன ரசம் வைக்கிற, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. இருக்கிறத விட்டு கொடுத்து போங்க, இருக்கிறத சகிச்சுக்குங்க. ஏன்னா வாக்குஸ்தானத்தில் நாகம் ராகு வரப்போகிறார். ஆகவே மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாரும் ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில் குரு பகவானுக்கு போயிட்டு வாங்க. குரு உங்கள் வீட்டை பார்க்குறார், இந்த வருஷம் குருவே ராஜாவாக வரார் அப்படின்னு நிறைய பரிகாரம் சொல்லுவாங்க. ஆனால் நான் உங்களை கேட்குறேன் சார், குருவுக்கு வெள்ளை வஸ்திரம் சாத்தி பார்த்த கோவில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை. நான் ஒரு அபூர்வ கோயில் சொல்ல போகிறேன். இந்த கோவிலில் மஞ்சள் ஆடை கிடையாது. இவருக்கு பேரு இசை தட்சிணாமூர்த்தின்னு பேரு. இசை தட்சிணாமூர்த்தி. இந்த இசை தட்சிணாமூர்த்திக்கு நம்ம தனுர் ராசியில வாய்ப்பாட்டு, மியூசிக்கு, பாடுறாங்க, ஆடுறாங்க, நடனம் ஆடுறாங்க, பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. கலை சம்பந்தப்பட்டவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல ஒரு ரொம்ப ரொம்ப பேரும் புகழும் கிடைக்கும். உங்களுக்கு பணம் வரும், பட்டம் வரும், பதவி வரும்னு சொல்றதை விட இசை தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய உலகத்திலேயே ஒரே கோவில் இதுதான். இந்த கோவிலுக்கு தனுர் ராசிக்காரர்கள் போயிட்டு வந்தீங்கன்னா இயற்கையிலேயே தனுர் ராசிக்கு நிறைய பணம் கொடுக்கும். 2வது, இந்த மாதிரி இசையில், வரைகிறதுல,
ஆடுறதுல பாடுறதுல ஸ்போர்ட்ஸில் கலைகளில் ஈடுபாடு உடவங்களுக்கு இது நிறைய அரசாங்க விருதுகளை வந்து இசை தட்சிணாமூர்த்தி கொடுப்பார். அந்த கோவில் எங்க இருக்குன்னு கேட்குறீங்களா? தயவு செஞ்சு என்னுடைய அன்பு நேயர்களே எழுதி கொள்ளுங்கள். சென்னையில இருந்து கடலூர் போயிடுங்க. கடலூர்ல இருந்து திருச்சோபுரம் திருச்சோபுரம் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம். அந்த கோவில்ல அற்புதமான உங்களுக்கு தெரிஞ்ச தட்சிணாமூர்த்தி இங்கே கலைவாணி சுரூபமாக வெண் ஆடை உடுத்தி தட்சிணாமூர்த்தி காட்சி தரார். இந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வரும்போது முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுங்க, முடிஞ்சா ஒரு கீர்த்தனை பாடுங்க. அங்கே இப்போ கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க, ஒரு கல்லு முள்ளுமா இருக்கு. இருந்தாலும் இதை எப்படி நீங்க இசை தட்சிணாமூர்த்தின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமியினுடைய அந்த உருவமே தொட்டு பார்த்தீங்கன்னா சத்தம் வருமா, ஸ்வரங்கள் அதுல இருந்து 7 ஸ்வரங்கள் வருது. அந்த 7 ஸ்வரங்கள் இசை தட்சிணாமூர்த்தின்னு அவருக்கு பேரு. ஆகவே என்னுடைய அன்பு நேயர்கள் இங்க செய்ய வேண்டியது என்ன? வெள்ளை வஸ்திரம் சுவாமிக்கு எடுத்து போய் அணிவிங்க. அதே மாதிரி நல்லெண்ணெய் தானம். இந்த கோவில்ல உச்சிதமே நல்ல செக்கு எண்ணெய் வாங்கிட்டு போய் நல்லெண்ணெய் தானம் பண்ணுங்க. தானம் பண்ணிட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி கொண்ட கடலை வச்சு சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னீங்கன்னா அரசாங்க விருதுகளும் வாங்கலாம், வருமானங்களும் வரும். குரு இந்த ஆண்டு உங்களுக்கு ராஜாவா இருக்கார். குரு உங்களுடைய வீட்டை பார்க்கிறார். இசை தட்சிணாமூர்த்தியை பார்க்க போறீங்க. வேற என்ன பரிகாரம் வேணும்? சந்தோஷமாக போயிட்டு வாங்க. விரய செலவு, சுப செலவு அப்படின்னு 2ஆ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன செலவுகள் எதிர்பார்க்கலாம்? அப்ப இதை முன்கூட்டியே தீர்மானிச்சு சேமிப்புங்கிற விஷயத்துல எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்து இவங்களுக்கு முதல் எதிரியே யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க வாக்கு தான். அதுதான் நீங்க சொல்லியிருந்தீங்க, ராகுக்கு எது வராரு. ஆமா, அது எதுக்காக அப்படின்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்க கஷ்டப்படக்கூடாது. இப்போ ஆஃபீஸில் கூட எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனாலேயே இவங்களுக்கு சில பகை வந்து சேரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி அடுத்தவனுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் கடன் கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, அவங்க சொத்துக்காக நீங்கள் ஈடு கட்டுறது, இதெல்லாம் வேணாம். அதே மாதிரி தர்மம் சொல்கிறது, நியாயம் சொல்கிறது, உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள். 6 மாதம் மட்டும்தான் குரு பார்வை இருக்குது. அதுக்கு பிறகு குரு பார்வை இல்லை. உங்கள் குடும்பமாக்கு தனஸ்தானத்துக்கு இருக்குது, ராகுவுக்கு குரு பார்க்குறார். நான் இல்லைன்னு சொல்ல. அதனுடைய பலன் என்னன்னா வருமானம் வந்து இங்கிருந்து கிடைக்காது, கடல் கடந்து போகக்கூடிய யோகங்கள் அமையும். வெளிநாடோ வெளி ஊரோ போகலாம். ஆனால் அந்த வெளிநாட்டில் அந்த ஊர் மக்கள் அவங்களோட நீங்கள் அரவணைச்சு போகணுமே. ஆகவே மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய கௌரவம் பாதிக்காது, வருமானங்கள் சேரும், குடும்பத்தில் எல்லாம் குதூகலமாக இருக்கும், பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல கல்வியை ஏற்படுத்தி கொடுக்கலாம். முன்னெச்சரிக்கையான நடவடிக்கையோட கவனமா இருந்தீங்கன்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இந்த குரு பகவானுடைய இப்படிப்பட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சார். தனுசு ராசி ஏற்கனவே குருவின் அம்சம். கண்டிப்பா நீங்களே ஒரு குரு. அப்போ உங்களுக்கு போய் நான் என்ன சொல்றது? ஆகவே கவனமாக இருங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.